ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். காரில் மார்னிங்லேருந்து நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுன்றதை பார்த்துக்கிட்டே நம்ம இந்த வீடியோவில் உள்ள என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, நீங்கள் தமிழ்லேருந்தே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒன்றுமே இல்லை சிஸ்டர், நீங்கள் இந்த டைலரிங் ஃபீல்டில் என்னென்னலாம் நீங்கள் தவிர்த்திருந்திருந்தா இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் உங்களால் கரெக்டாக இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 3 விஷயம் 3ல் நான் அந்த டாபிக் சொல்லிக்கிட்டே வரேன் என்னென்ன அப்படின்ட்டு. அதை நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த டைலரிங் சம்மந்தப்பட்டதில் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம முக்கியமாக அந்த 3 விஷயத்த மட்டும் நம்ம சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைலரிங் ஃபீல்டில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு போட்டாலும் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இருக்குது. அது என்னலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னலாம் நான் ஃபேஸ் பண்ணி வந்தேன், அதுலேருந்து உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை சிஸ்டர், நம்ம இப்போ டைலரிங் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு கஸ்டமர் நமக்கு வர்றாங்க, நம்மளை நம்பி ஒரு துணி கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அந்த துணி கொடுக்கும்போது அதை அவங்க என்ன டைமிங்கில் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸை கொடுத்துட்டு எனக்கு இன்னும் 1 ஹவரில் எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னும்போது அந்த 1 ஹவரில் உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ளவுஸ் எந்த டைமிங்கில் உங்களால் முடிக்க முடியும்னு. இதே பிகினராக இருக்கிறவங்களால முடியாது. நல்லா ஃபேமஸாக, அதாவது நல்ல ஒரு ப்ளவுஸ் ஒரு 1/2 ஹவரில், அதாவது நார்மல் ப்ளவுஸ் ஒரு 1/2 ஹவரில் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் நல்ல எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறவங்களால மட்டும் அந்த டைமிங்கில் கொடுக்க முடியும். இல்லை எனக்கு ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது, இல்லை எனக்கு ஒரு 1 ஹவர் ஆகுது அப்படின்னா அவங்களால அதை கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொக்கி காட்டணும், அப்புறம் நம்ம ஓவர்லாக் பண்ணி எடுத்து வைக்கணுன்றதுனால கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும். அதனால் அவங்களுக்கு எந்த டைமிங்கில் கொடுக்குறோன்றதை நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணிவிடுங்க. 1 ஹவரில் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டைமிங்கில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கன்வே பண்ண டைமுக்குள்ளார நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ளவுஸை முடித்து கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சிடணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கஸ்டமர் வரும்போது நீங்கள் அந்த துணியை எடுத்து வச்சு கொக்கி கட்டுறதோ, இல்லை ஓவர்லாக் பண்ணுறதோ, இல்லை வேலை இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறதோ, இதை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் அவங்க யோசிப்பாங்க. இன்றைக்கி நம்ம கஸ்டமராக இருந்து தான் நம்ம டைலராக இருக்கிறோம். நமக்கு அதனுடைய பேசிக் திங்ஸ் நமக்கு புரியும். ஏன்னா நம்ம கஸ்டமராக இருக்கும்போது தச்சுட்டேன்னு சொன்னாங்க, 2 மணி நேரத்தில் தச்சிடுவேன்னு சொன்னாங்க. நம்ம 1 ஹவரில் கேட்டால் அவங்க 2 மணி நேரத்தில் முடிச்சிடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் 2 மணி நேரம் கழித்து வந்தாலும் இன்னும் முடிக்காமல் வச்சுக்கிறாங்க. இவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்லோவாக வேலை ஆகுது, ஒரு ப்ளவுஸ்க்கே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 5-6 ப்ளவுஸ் கொடுக்குறோம், இல்லை ஒரு 10 ப்ளவுஸ் கொடுக்குறோம் அப்படின்னும்போது அப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்துடும். கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம கஸ்டமராக இருக்கும்போது நமக்குமே அந்த ஃபீல் வந்திருக்கும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளாலையுமே முடியுன்றதை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அந்த வேலையை செய்யும்போது உங்களால் முடியும். ஃபாஸ்ட்டுன்றது நம்ம மனசில் தான் இருக்குது. நம்மளால் முடியும்னு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள், முடியும். இன்றைக்கி நான் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் கை கீழே விழுந்து அடிபட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடிபட்டிருந்தது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாகிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் பார்த்தோன்னா கையில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. எனக்கு அப்புறம் தான் வலி கொஞ்சம் உள்ளுக்குள்ளார வின்னு வலி இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் தான் போயிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சுண்டி விரலில் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் இப்போது நாட்டுக்கட்டு போட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். அந்த மருந்து வச்சு உள்ளே கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்கட்டு தான் கட்டின்னு வந்திருக்கேன். இந்த கட்டிக்கிட்டு நான் இப்போ என்னுடைய ஃபீல்டில் நம்ம இதில் கொஞ்சம் கேப் விட்டுட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வேறு இடம் மாறிடுவாங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நான் கட்டு போடுற இடத்துலே சொல்லியிருந்தேன், இது சுண்டி விரல் தானே, இந்த சுண்டி விரலை மட்டும் கொஞ்சம் பார்த்து கட்டுங்க, எனக்கு இந்த 4 விரலும் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
திட்டினாங்க தான். என்ன பண்ணுறது, கை சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தாம்மா ஆகணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு நாளில் முடிகிற வேலை இல்லை இல்லையா? இப்போ இன்றைக்கி கட்டிட்டோம், 2 நாளில் அது சரியாயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃப்ராக்சர்ன்றது எப்படியும் ஒரு ஒரு 3 கட்டுக்கு தான் அது செட் ஆகும். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் கட்டே போட போட ஆரம்பிச்சிக்கிறோம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம டைம் வந்து ஒரு 1 மந்த்துக்கு போகும். 1 மந்த்துக்கு போகும்போது நீங்களே யோசிங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்கே வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் பொங்கல் வருது. இப்போது நமக்கு ஆல்ரெடி கிறிஸ்மஸ் துணியே வந்துடுச்சு. எனக்கு ஒரு 4 கஸ்டமர் வந்து கிறிஸ்மஸ் துணி இருக்குது. அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கையோடு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து நான் என்ன வந்து இதையா நான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். என்னால் இந்த கையை வச்சுக்கிட்டு என்னால் முடியாதுன்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக முடியாது. இன்றைக்கும் நான் ஒரு நாளைக்கு ஒரு 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 1000 ரூபாய் இல்லை ஒரு 700 அளவுக்கு இந்த கையை வச்சுக்கிட்டு என்னால் தைக்க முடியுது. உட்காந்து அது எப்படியாவது தைச்சிடுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் இருந்தால் யார் கொடுப்பாங்க, நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருந்தால் சும்மா தான் உட்காந்துருப்போம். அந்த இதுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாகவாச்சும் அந்த வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் செய்கிறேன். ஏன்னா கை வலி இருக்குது. நம்ம அந்த பிளாக் கலர் கத்திரிக்கோலை வச்சு பிடிச்சி நம்மளால் வந்து கட் பண்ண முடியல. ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கேப் விட்டு கட் பண்ணிடுறேன். ஸ்டிச்சிங்க்கு வந்து அப்பயும் நமக்கு வந்து கத்திரிக்கோல் தேவைப்படுறதுனால நமக்கு வந்து அதை தூக்கி கட் பண்ண முடியல. அதனால் வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் கத்திரிக்கோல் வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் நான் வந்து கட்டிங் போட்டுட்ருக்குறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம், கையில் கட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் கட்டு போடுறதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. என்னால் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து போட்டுட்ருக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வீடியோ எடுப்பேன். ஏன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ப்ளவுஸ் 40 இன்ச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு எடுத்து நம்ம கட்டிங் பண்ணதை வந்து இன்னும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணலை. அன்னைக்கு கட்டிங் பண்ண அன்னைக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் செக்கப்புக்கு போய் வந்திருந்தேன். அப்போ தான் வந்து சொல்லியிருந்தாங்க, சரி ஓகே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு தெரியல. அங்கே கட்டு போடுற இடத்துல எப்படி சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்மளால் செய்ய முடியுன்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். அது வரைக்கும் பரவாயில்ல. நான் சொன்னப்போ வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து எதுவும் சொல்லலை. ஏன்னா சுண்டி விரலுன்றதுனால மூங்கில் பட்டை வச்சு 2 பக்கமும் வச்சு டைட் பண்ணிட்டாங்க. அது அசையாமல் இருக்கணும் அப்படின்றதுனால. மீதி 4 விரலையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடுங்க, எனக்கு கத்திரிக்கோல் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் விட்டதுனால தான் இப்போ என்னால் ஸ்டிச் பண்ண முடியுது. இல்லை அதுவே வந்து அவங்க இல்லைம்மா கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்படி இருந்தால் தான் அது சரியாகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நானுமே அதை செஞ்சுருக்க மாட்டேன். இப்படிலாம் நம்ம வந்து யோசித்து நம்மளுடைய கஸ்டமர் நமக்கு முக்கியம், நம்மளால் முடிக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வைக்கணும் நினைக்கலாம் ஒரு சில பேர். எப்படின்னா இந்த கை வலியோடு அப்படியெல்லாம் ஒன்றும் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தானே நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு உடம்ப பார்த்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஏன்னா விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி எனக்கு வந்து நான் ஒவ்வொரு கஸ்டமரையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து சேர்த்துருக்குறேன். ஒரு கஸ்டமர் என்னை கைவிட்டு போகிறாங்க அப்படின்னாலுமே எனக்கு அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கஸ்டமர்கிட்ட வரவங்கக்கிட்ட துணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து என்னுடைய கையை சொல்லி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு ஒரு இப்போ 2 டேஸில் வேணுன்றவங்க ஒரு ஒன் வீக் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கி வைக்கிறேன். ஏன்னா நம்மளால் வந்து உடனடியாக தைச்சி கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க முடியும். அதனால் நம்ம எப்படியாச்சும் முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதனால தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட அதை நான் சொல்ல வரேன். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் இல்லையா? நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணுறீங்க, அதுக்கான ஸ்டெப்பு என்ன எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி என்னுடைய கை பிரச்சனை இருக்கும்போதே என்னால் தைக்க முடியுது அப்படின்னா நம்ம நல்லாவே இருக்கிறோம். நல்லா நமக்கு கை கால்லாம் நல்லாவே நமக்கு ஆக்டிவேஷனாக இருக்குது அப்படின்னும்போது நம்மளுடைய பிரெயினை மட்டும் கொஞ்சம் யோசித்து நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த விஷயத்தை வந்து உங்களால் வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு துணியே வரலையா, துணி வரல எனக்கு நான் எப்படி சிஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நான் வந்து அது ஒரு நாள் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதனால தான் உங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன். சண்டேவில் வந்து நான் எப்பயுமே வந்து கடையை லீவ் விட்டு தான் இருந்தேன். இப்போது தான் கொஞ்ச நாளாக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, சண்டேவுலேயுமே வந்து நான் வந்து கொஞ்சம் கடைக்கு போக ஆரம்பித்தேன். மீனிங் என்ன அப்படின்னாக்கா, சண்டே ஈவினிங் போனோம் அப்படின்னாக்கா மண்டே காலையில் போயிட்டு நம்ம
ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கான ப்ளவுஸுங்க எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஓரடிக்கிற துணிங்கெல்லாம் எதனா இருந்துச்சுன்னா அதையுமே ஓரடித்து எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். நமக்கு வந்து மண்டே வந்து போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, சண்டேவில் காலையிலேருந்து ஒரு 4:00 வரைக்கும் வீட்டு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதோ எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கடைக்கு போயிட்டு நான் வந்து அந்த அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சண்டேவில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, நான் போயிட்டு கடையை ஓப்பனிங் பண்ணி ஏற்கனவே நான் வச்சுருந்த ஓரடிக்க வந்த துணிங்களை ஓரடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் எனக்கு ஒரு 4 கஸ்டமர் தொடர்ச்சியாக வந்தாங்க. எதுக்கோசம் வந்தாங்க அப்படின்னாக்கா, எல்லாமே ஓரடிக்கிற துணிங்க தான். ஓரடிக்கிற துணிங்க மட்டுமே ஒரு 4 கஸ்டமர் இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ரிலீவாகவே இல்லை. ஒரு கஸ்டமர் இதை முடித்தா இன்னொரு கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. அந்த கஸ்டமர் இதை முடிக்கிறதுங்காட்டி இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்க. அப்படி இவங்க 2 பேர்த்துமே முடித்து கொடுக்குறதுங்காட்டியுமே வந்து இன்னொரு கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. இப்படி இருந்துச்சு. எனக்கு அந்த டைமிங்கில் எனக்கே வந்து ப்ளஷர் ஓவராக இருந்துச்சு. சரி நம்ம எப்படியாச்சும் முடித்து கொடுத்துடணும், எல்லாமே கை மேலே நமக்கு கையில் காசு கிடைக்கும் அப்படின்றதுனால முடித்து கொடுத்துருந்தேன். அதை முடித்து கொடுத்த அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரூ. 750 வந்திருந்தது. அந்த ஓரடித்த துணிங்க மட்டும் நான் வந்து அந்த 4 பேர் துணி எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து ஒரு 4 செட்டு சுடி, ஒரு 5 செட்டு சுடி எல்லாமே வந்து கை வந்து ஒரு சிலது கை ஏற்றி தைக்கணும், ஒரு சிலது வந்து ஃபிட்டிங் மட்டும் பண்ணணும், ஓரடிக்கணும். இந்த மாதிரி வந்துச்சு ஃபேண்ட்டோட. நான் வந்து ஒரு ஃபேண்ட்டும் டாப்பும் செட்டாக வருது அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து ₹50 வாங்குவேன். ஆனால் வெளியெல்லாம் அதிகமாக தான் வாங்குறாங்க, நான் கம்மியாக தான் வாங்குவேன். ஏன்னா ஒரு 2, 3 செட்டு எடுத்துகிட்டு வராங்கன்னும்போது அதுக்கு நான் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வாங்கிக்கிறது. இப்படி பண்ணும்போது வந்து எனக்கு அன்னைக்கு மட்டும் எனக்கு வந்து ₹750 வந்தது. அப்போது யோசித்து பார்த்தேன், நமக்கு அந்த ஓரடிக்கிற துணிக்கு அன்றைக்கி நம்ம காலைலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணல. அந்த ஒரு 1 ஹவர் நான் எடுத்துருப்பேன்னா அந்த 1 ஹவரில் நம்மளால் முடியுது அப்படின்னா நம்ம ஏன் அந்த டைமிங் வந்து வேஸ்ட் ஆக்கணும். ஒரு 4 மணிக்கு வருவோம், யாருன்னா சண்டேவில் லீவ் கிடைக்கும்போது தான் வந்து அதை ஓரடித்து நமக்கு மண்டேவுக்கு போட்டு போகணுன்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமிங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் நான் சண்டேவும் கடையை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். துணி ஓரடிக்கிறதுலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ₹300 ₹400 உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு வந்து என்ன அப்படின்னாக்கா, எதுவுமே ஒரு பிளான் இல்லாமல் பண்ணாதீங்க. ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நம்மளால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு இந்த டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த டார்கெட்டை வந்து இந்த மந்த்தை நான் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து இப்போது நான் தைக்கிறது எல்லாம் இந்த மந்த்துக்கு தைக்கிறது எல்லாம் என்னுடைய பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ ஸ்கூல் ஃபீஸ்க்கு யூஸ் ஆகட்டும். இல்லை நான் வந்து இந்த மாதம் வந்து வாடகை காசு கொடுக்க போகிறேன், வீடு வாடகை இருக்கிறவங்க வீடு வாடகை காசு கொடுக்க போகிறேன். அது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் வச்சுக்கோங்க. பிளான் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பு வந்துடும். உங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட் வந்து உங்களை நகர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் உட்காந்தா கூட சொல்லும், நம்ம இதை பண்ணணுமே, நம்ம இதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து சாதிக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னும்போது என்னன்னாக்கா, சிறு துள்ளி தான் பெருவெள்ளம். சின்னதாக செய்யும்போது தான் அது வந்து நமக்கு வர பெருசாக வந்து வரும். அதனால் சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தான் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து முடித்து அந்த கஸ்டமருக்கு நீங்கள் கொடுங்க. அப்போ தான் உங்களால் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸாக வந்து கொண்டு போக முடியும். நம்ம லைஃப்பை சக்ஸஸாக கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம மேலே வளர்றோன்றது அர்த்தம் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து தேர்ந்தெடுத்தவங்கன்னு பார்க்க போனாக்கா, ஹவுஸ் ஒய்ஃப் தேர்ந்தெடுக்கிறாங்க. கையில் வந்து குழந்தை வச்சுருக்கறனால வேலைக்கு போக முடியல அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகாத உமன் கூட இந்த தையல் ஃபீல்டில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏன் வந்து நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களால முடியும். இன்றைக்கி வீட்டில் வச்சு நல்லா என்னால்
கரெக்டாக கொண்டு போக முடியுது அப்படின்னா நான் கடை வச்சு என்னால் சமாளிக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அதனால தான் இதை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது எல்லாம் இன்றைக்கி நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.